நாள் முடியும் தம்பி தம்பி, உன் குடும்பம் இருக்கு உன்னை நம்பி, அதை மட்டும் மைண்ட்ல வை. இந்த ஜூலை மாதத்தை டார்கெட்டா வச்சு ஆகஸ்ட்ல வர இந்த 2 எக்ஸாமையும் நான் கிளியர் பண்ணும். ப்ரிலிம் கட் ஆஃப் பத்தி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீ நல்லா பண்ணு, பாஸ் ஆயிடுவா, அவ்வளவுதான். பேங்க் எக்ஸாமோட ஒரு லாஸ்ட் ஹோப் எது அப்படின்னா இந்த ஜூலை மாதம் மட்டும்தான். ஏன்னா இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நீங்க நினைச்சாலும் நான் நினைச்சாலும் நம்மளுடைய ஸ்பீடை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், மெயின்ஸ் எழுதுவோம், திருப்பி ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுவோம், திருப்பி ப்ரிலிம்ஸ் எழுத படிக்கணும், திருப்பி மெயின்ஸ் படிக்கணும், இப்படி போகணும் அப்படி போகணும், எக்ஸாம் சென்டருக்கு போகணும், திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணணும், அதுல இருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வரணும், திருப்பி மெயின்ஸ் ரிசல்ட்டை ஃபேஸ் பண்ணணும், திருப்பி அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நம்ம லைஃப் எல்லாருமே ஃபேஸ் பண்ண போறோம். அதனால ஒன் லாஸ்ட் ஹோப் ப்ரோ, அதுதான் நம்மளுடைய ஜூலை மந்த். இந்த ஜூலை மந்த்தை நீங்க ப்ராப்பரா பயன்படுத்துனீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த வருஷம் உங்களோட ஜனவரிக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, மணியண்ணே நான் வந்து பாஸ் ஆயிட்டேனே, தேங்க்ஸ்ண்ணே, மணியண்ணே நான் வந்து பாஸ் ஆயிட்டேன், உங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு நீங்களாவே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. அதுக்கான ஒரே மாதம் இந்த ஜூலை மாதம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஒரு நார்மல் வீடியோ அப்படி வீடியோ இப்படி வீடியோ நினைச்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒரு மைண்ட் ப்ளோவிங்கான விஷயங்கள் இதுல வந்து இருக்கும், லைஃப் சேஞ்சிங்கான விஷயம் இதுல வந்து இருக்க போது. இம்பார்ட்டன்டா தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க. 10 நிமிஷத்துல உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நான் வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ்ட் ஹோப் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் படிச்சிருப்போம், ஒரு விஷயங்கள் எல்லாமே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணி வச்சிருந்திருப்போம். கரெக்டுங்களா? இவ்வளவு நாள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட நோட்டிபிகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜனவரியில இருந்து ஜூன் வரைக்கும் நம்ம பேசிக்ஸ் படிச்சிருப்போம், வீடியோ கோர்ஸ் பை பண்ணி படிச்சிருப்போம், இல்ல அப்படின்னா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா மார்க் டெஸ்ட் போட்டிருப்போம். இதுக்கப்புறம் நீ என்னையா பண்ண போற? இதுக்கப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ண போற சண்டா போட ரெடியா அப்படின்ற மாதிரி வந்துட்டா நோட்டிபிகேஷன். அப்ப நீ சண்டா போட போற. அப்ப சண்டா போடுறப்ப நீ ப்ராப்பரா பண்ணணும். இல்ல அப்படின்னா நம்ம எதுலையாவது ஒரு இதுல மிஸ்டேக் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை பே பண்ற மாதிரி இருக்கும். அதனால நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இருக்க போது. ஸோ ஆகஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆகஸ்ட் ISBA அண்ட் IBPS. அண்ட் தென் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் SBA POக்கானது. ஸோ அக்டோபர் மாதம் IBPS POக்கானது. சரியா? IBPS POக்கானது. ரைட். நெக்ஸ்ட் நவம்பர்ல நமக்கு நெக்ஸ்ட் கிளர்க் எக்ஸாம்ஸ் இதெல்லாமே இருக்க போகுது. அதனால கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த இடத்துல நீங்க ப்ரிலிம்ஸை இங்கேயே இந்த ஆகஸ்டுக்குள்ளேயே நீங்க ப்ரிலிம்ஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு செப்டம்பர் நல்ல ப்ரிப்பரேஷனா இருக்கும். செப்டம்பர் மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் செப்டம்பர்ல இருக்கும். அக்டோபர்ல மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் இருக்கும். நவம்பர்ல மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் போயிட்டே இருக்கும். அடுத்து வரக்கூடிய கிளர்க் எக்ஸாமா இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய RRP எக்ஸாமா இருக்கட்டும், ஸோ ரீஜனல் ரூரல் பேங்கோட எக்ஸாமா இருக்கட்டும், உங்களால ஈஸியா ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ண முடியும், உங்களால மெயின்ஸும் கிளியர் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க இங்கேயோ அதாவது உங்களுடைய ஜூலையிலேயோ உங்களுடைய ஆகஸ்ட்லயோ நீங்க சரிவர பண்ணல அப்படின்னா இந்த 2 எக்ஸாமும் நமக்கு கிடைக்காம போறது ஒரு அதிக ப்ரெஷரை ஏற்படுத்தும். அப்ப இந்த 2 எக்ஸாம்ல நீங்க ஏதாவது ஒரு எக்ஸாமாச்சும் கிளியர் பண்ணணும்னு எய்ம் பண்ணாதான் இந்த இடத்துல நீங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும், இங்கேயும் மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து என்னவாயிரும், மெயின்ஸ் லாக் ஆயிரும். அப்ப திருப்பி இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ படிக்கவே ஆரம்பிப்ப. எல்லாருமே அப்படிதான் இருப்பீங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்கணும். அப்ப இந்த இடத்துல உனக்கு லாக் ஆயிரும். அப்ப திருப்பி நீ இங்க என்ன பண்ணணும், திருப்பி ப்ரிலிம்ஸ் தான். அப்ப அங்க போய் நம்மளால மெயின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஜூலை மாதத்தை டார்கெட்டா வச்சு ஆகஸ்ட்ல வர இந்த 2 எக்ஸாமையும் நான் கிளியர் பண்ணும். ப்ரிலிம்ஸை நான் கிளியர் பண்ணி நான் மெயின்ஸை நான் அட்டன் பண்ணும். மெயின்ஸை டச்சிலேயே வச்சுட்டு வந்து கிளர்க்கை நான் அடிக்கணும். இல்லை அப்படின்னா இதுல இருக்க ஏதாவது ஒரு POவை நான் அடிக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுங்க. ஜூலை மாசத்தை வெறியா கொண்டு போங்க. ஓகேவா? திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் உங்கள்கிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதான் சொல்லிட்டு ஏன்னா இந்த இடத்துல நீங்க லாக் ஆயிட்டீங்க அப்படின்னா திருப்பி இங்க எந்திரிக்கவே முடியாது. ரைட்? அதனால ரொம்ப டார்கெட் பண்ணுங்க SBA PO IBPS PO. அப்படின்னா நீங்க அப்படியே மெயின்ஸ்ல டச்ல இருந்துகிட்டே வரலாம். அப்படியே சூப்பரா இருக்கும். தொடர்ந்து மேட்ச் ஆடினா எப்படி இருக்கும், எப்பயாச்சும் போய் மேட்ச் ஆடினா எப்படி இருக்கும், தட்ஸ் த கான்செப்ட். ஓகே? அதனால அந்த ஃப்ளோல நம்ம இருக்கணும். ஸோ ஒன் லாஸ்ட் ஹோப்ல ஜூலை மந்த்ல முதல்ல எல்லாருக்குமே ஒரு ஒரிஸ் இப்போ போயிட்டு உங்களுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கிரியேட் ஆகக்கூடாது. லைக் முதல்ல நீங்க நம்மளால முடியுமா, நம்மளால கிளியர் பண்ண முடியுமா, நம்ம இப்போதானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்களே, நம்ம ஏன் அப்போ இதுக்கு போய் மெனக்கிடணும், நம்ம அப்ளையே பண்ணலாமா வேணாமா, இப்படி பல குழப்பங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு முதல்ல நெகட்டிவிட்டியை ஓரமா வை. ஓகே? அதாவது உன்னால் முடியும் தம்பி தம்பி,
உன் குடும்பம் இருக்கு உன்னை நம்பி, அதை மட்டும் மைண்ட்ல வை. மத்த எல்லாத்தையுமே தள்ளி வச்சிரு. உன்னை நம்பி உன்னை படிக்க வச்சிருக்காங்க, உன்னை நம்பி ஒரு விஷயத்த உன் கையில கொடுத்துருக்காங்க, உன்னை நம்பி வீட்டுல அப்பா அம்மா காத்துன்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஹோப் நம்ம தான், அவங்களுக்கான ஹோப் நம்ம கிராக் பண்றது மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம், நம்ம லைஃபுக்கு நம்ம பண்ணக்கூடிய அர்த்தமுள்ள ஒரு விஷயம். ரைட்? அதனால திரும்பவும் பாட்டை பாடி காட்டுறேன். உன்னால் முடியும் தம்பி தம்பி, நம்ம குடும்பம் இருக்கு நம்மை நம்பி. ரைட்? அதனால நம்புங்க. முதல்ல என்னால முடியும், நான் எத்தனை நாள் படிச்சா என்ன, நான் உருப்படியா படிச்சிருக்கேன், நான் பாஸ் ஆக வேண்டாம் அப்படின்றத மட்டும் தாட்ல வச்சுக்கோங்க. நோ ஒரிஸ், பி ஹாப்பி. ரைட்? ஸோ அதனால நான் இன்னும் சப்ஜெக்டை இன்கம்ப்ளீட் பண்ணல, கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து படிக்கணுமா, மார்க் டெஸ்ட் நான் போடணுமா, அக்யூரசியா, பர்சன்டைலா, கட் ஆஃபா, வேக்கன்சியா, இது எதை பத்தி நீ முதல்ல கவலைப்படாது. முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நீ கம்ப்ளீட் பண்ணிருக்கிற வரைக்கும் என்னென்ன சிலபஸ் நீ கம்ப்ளீட் பண்ணிருக்கியோ அந்த சிலபஸ் இப்ப போதும். அதை வச்சு நீ கண்டிப்பான முறையில மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிரு. அதை வச்சு நீ முதல்ல மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிரு கண்டிப்பான முறையில. இப்ப இருந்து 2 மார்க் டெஸ்ட் நீங்க இந்த ஜூலை மாதத்துல நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு எடுக்கணும். ஒரு SBI POக்கு ஒரு டெஸ்ட்டை போடுங்க, அடுத்து IBPS POக்கு ஒரு டெஸ்ட்டை போடுங்க. SBI POக்கு ஒரு டெஸ்ட்டை போடுறோம், IBPS POக்கு ஒரு டெஸ்ட்டை போடுறோம். காலையில ஒரு டெஸ்ட், சாயந்தரம் ஒரு டெஸ்ட். கம்ப்ளீட் பிளானரும் SBI POக்கு அப்லோட் பண்ணிருக்கேன், IBPS POக்கு அப்லோட் பண்ணிருக்கேன். அதை பாருங்க, உங்களுக்கு ஒரு பிளான் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை பத்தி ஒரி பண்ணாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி படிக்கணும்னு பின்னாடி ஸ்லைட் இருக்கு, அதை நான் வந்து கொண்டு வரேன். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் நீங்க எடுக்கும்போது உங்களுடைய அக்யூரசியை வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸ்பீடு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா, ஸ்பீடா நாங்க வந்து மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம், நீங்க எல்லாத்தையும் ஸ்பீடா போட்டு ஒரு 30 எடுத்து காட்டுங்க, 35 எடுத்து காட்டுங்கன்னு சொல்லுங்க. சேலஞ்ச் பண்ணுங்க, யார்கிட்ட வேணாலும் சேலஞ்ச் பண்ணுங்க. ஸ்பீட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், அக்யூரசி தான் இம்பார்ட்டன்ட். நீங்க அக்யூரசியா போட போட நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிரும். நம்பர் ஆஃப் கொஸ்டினை இன்க்ரீஸ் பண்ண பாருங்க, அக்யூரசியோட கொண்டு வாங்க, அப்பதான் பர்சன்டைல் வரும். கட் ஆஃபை பத்தி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. நீ நல்லா பண்ணு, பாஸ் ஆயிடுவா, அவ்வளவுதான் மேட்ரு. கட் ஆஃப் மேட்ரே கிடையாது, வேக்கன்சியும் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரே கிடையாது. இப்போ நான் உங்களுடைய கவலையை உடைச்சிட்டேன்னா, இந்த மார்க் டெஸ்ட், அக்யூரசி அண்ட் பர்சன்டைல் இதுக்குள்ள மட்டும் நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணா போதும். மற்றபடி இதையோ நீங்க பத்தி கவலைப்படக்கூடாது. டெய்லி 2 மார்க் டெஸ்ட் எடுங்க, ப்ராப்பர் அனலைஸ் பண்ணுங்க. ரைட்? மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்றதுக்கு தனியா ஒரு வீடியோ கிரியேட் பண்றேன், அதுல நான் வந்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்றது எப்படின்னு சொல்லி தரேன். ரைட்? அடுத்த இம்பார்ட்டன்ட், எப்படி நம்ம பார்த்து டு சக்சஸ். மணி என்ன இருக்கேன், உங்களை சக்சஸ்க்கு நான் வந்து கூட்டிட்டு போறேன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க முதல்ல ஃபோக்கஸ் பண்ண ரெடியா இருக்கணும். நம்மளோட டிராவல் பண்ண முதல்ல நீங்க வந்து ரெடியா இருக்கணும். ரைட்? அதுதான் மெயினான விஷயம். இப்போ உங்களுடைய சக்சஸபிள் ஏரியா எதா இருக்கணும், ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் உங்களுடைய ஃபோக்கஸா இருக்கணும். ப்ரிலிம்ஸை வந்து இது பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு சப்ஜெக்டையும் தயவு செஞ்சு மார்னிங் ஒரு 1 hour ரிவைஸ் பண்ணுங்க. ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும், ஒரு 1 hour அந்த சப்ஜெக்டை ரிவைஸ் பண்ணுங்க. டெய்லி சிஏவை இப்போ நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபோக்கஸ் எதை மட்டும், டெய்லி சிஏ இப்போ நீங்க படிக்க வேணாம், வீக்லி சிஏவும் மந்த்லி சிஏ மட்டும் படிங்க. டெய்லி ஒரு மார்க் டெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நீங்க ஒரு மார்க் டெஸ்ட் எடுத்தாலும் அந்த ஒரு மார்க் டெஸ்ட்டை நீங்க 2 மணி நேரம் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் ஏன் கரெக்டா பண்ணிருக்கோம், இதை ஏன் தப்பா பண்ணிருக்கோம், எங்க நம்ம எரர் பண்ணிருக்கோம், ஏன் டைம் எடுத்து நம்ம தப்பா பண்ணிருக்கோம், ஏன் டைம் இந்த கொஸ்டின் கொடுத்து நம்ம ஏன் தப்பா பண்ணிருக்கோம். இது மாதிரி ப்ராப்பர் அனலைசேஷன் வந்து பண்ணீங்கன்னா உங்களால மார்க் டெஸ்ட்டை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி மார்க் டெஸ்ட்ல இருந்து உங்களுடைய தவறுகளை திருத்திக்க முடியும். தென் ஃபோக்கஸ் ஆன் ப்ராக்டிஸ், நம்ம ப்ராக்டிஸ் செஷனுக்குள்ள வந்துட முடியும். ரைட்? அதனால லோ ஸ்கோர் வருது, என் ஃப்ரெண்டு நல்லா வந்து பண்றான், யூடியூப்ல நானே செஷன் வந்து கொண்டு வரேன் அப்படின்னா நான் வேகமா பண்றேன் அப்படிலாம் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களாலையும் முடியும். கண்டிப்பான முறையில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் வேகமா சால்வ் பண்ணிடுவீங்க. அதனால ஒரு பேசிக்ஸ் படிச்சிட்டிங்கன்னா பேசிக்ஸ்க்கு சைமல்டேனியஸா அந்த கொஸ்டினுக்கு அப்ளை ஆகிற மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அடிஷனல் லேர்ன் பண்ணுங்க. ஆஃப்டர் லேர்னிங் பேசிக்ஸ் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ட்ரிக்ஸ் வந்து உள்ள வரணும். ஸோ நம்மளுடைய செஷன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே திங்கக்கிழமையில இருந்து இருக்க போது, மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு வந்து திங்கக்கிழமையில இருந்து இருக்கும். ஸோ ஒரு நாள் இப்போ மண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் மாரத்தான் இருக்கும், டியூஸ்டே கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் இருக்கும், வெனஸ்டே கம்ப்ளீட் மாரத்தான் இருக்கும். அதாவது டாபிக் வைஸ் மாரத்தான்,
உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாக் டெஸ்ட் அப்படின்னு நான் கொண்டு போறேன். மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு செஷன் இருக்க போது கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. மணி மாஸ்டர் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் நிறைய பேர் நீங்க மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் மூலம் பாஸ் ஆவீங்க, சக்சஸ் ஸ்டோரி கொடுப்பீங்க. நம்புறீங்க அப்படின்னா எஸ் ஐ வில் கிவ் சக்சஸ் ஸ்டோரினே அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் கிவ் சக்சஸ் ஸ்டோரி டு மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பான முறையில. எஸ் சோ இந்த மாசத்துல நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல நம்ம இது வரைக்கும் ஜூன் மாசம் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸை 50% படிச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 70% நீங்க ப்ரிலிம்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு செக்ஷனல் மாக் டெஸ்ட், ஒரு ரீசனிங்லயோ இல்ல குவான்ஸ்லயோ செக்ஷனல் மாக் டெஸ்ட் மெயின்ஸ்ல எடுங்க. தயவு செஞ்சு எடுங்க. வீக்லி ஒன்ஸ் ஒரு மேக்ஸோ ரீசனிங் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற உங்க ஸ்ட்ராங் தெரியல. நீங்க மேக்ஸ்லயோ ரீசனிங்லயோ ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மேக்ஸ்லயும் ரீசனிங் நீங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஏன்னா மணியன இருக்கேன். ரைட், நான் உங்களை ஸ்ட்ராங் பண்ணி விட்டுறேன். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நீங்க வந்து மாக் டெஸ்ட் எடுத்து பாருங்க. ஸோ இந்த ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறத்துல இருந்து மெயின்ஸ் மட்டும்தான் உங்களுடைய கண்ணா இருக்கணும், மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது. ரைட், அதனால ஜூலை மாசத்தை நீங்க இப்படிதான் யூஸ் பண்ணும். 60% வந்து பாத்தீங்கன்னா 70% இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மாக் டெஸ்ட் எடுங்க. ஸோ டெய்லி நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரீஸ் பண்ணி நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஃபார்முலா ரிவைஸ் பண்ணும், கான்செப்டை ரிவைஸ் பண்ணும். ஒரு சிலதுக்கு ஃபார்முலா இருக்கும், ஒரு சிலதுல கான்செப்ட் இருக்கும். கான்செப்டை ரிவைஸ் பண்ணும், எடிட்டோரியல் ரீட் பண்ணும். டெய்லி எக்ஸலர் எடிட்டோரியல் ரீட் பண்ண முடியலையா, ஒரு ஆர்சி எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி இல்லையா, ஒரு இங்கிலீஷ்க்கு ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட். ஸோ இங்கிலீஷ்க்கு மட்டும் ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட்டை போட்டு விட்டு போயிட்டே இருக்கணும். டிஏயை நம்ம அட்லீஸ்ட் சால்வ் பண்ண பார்க்கணும். ஒரு பசில் சால்விங் கொண்டு வரணும். வீக்லி சிஏ ரிவிஷன் பண்ணணும். ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும். இந்த டிஏ சால்விங், பசில் சால்விங்கை நீங்க வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட்ல கொண்டு வந்துருங்க. ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் ஒரு நாள் மேக்ஸுக்கு எடுங்க, ஒரு நாள் ரீசனிங் எடுங்க. ஃபுல் மார்க் ஒன்று எடுத்துருங்க. டெய்லி ஃபுல் மார்க் எடுத்து கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணுங்க. இது மட்டுமே போதும். வீக்கெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மந்த்லி சிஏ ரிவைஷன் பண்ணணும், மெயின்ஸுக்கான செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும், ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணும், மார்க் டெஸ்ட்டை கம்ப்ளீட் அனலைஸ் பண்ணணும். ரைட், இதே மாதிரி பிளான்டர்டு வீடியோ மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல வரும். ஸோ கான்செப்ட் மார்க் டெஸ்ட், கான்செப்ட் மார்க் டெஸ்ட், கான்செப்ட் மார்க் டெஸ்ட் நான் கொண்டு போறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக் வைஸ் நான் சொல்றேன். நீங்க ஷாரா இப்ப 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் இந்த ஜூலை மாதத்துல மட்டும் படிங்க, தயவு செஞ்சு படிங்க. 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும். ஃபர்ஸ்ட் வீக் ஸ்கோரிங் ஏரியா, செகண்ட் வீக் ஏரியா, தேர்ட் வீக் பிராக்டிஸ் பசில்ஸை வந்து கொண்டு வாங்க. ஃபோர்த் வீக் மார்க் டெஸ்ட் அண்ட் அனலைசேஷன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஸ்கோரிங் ஏரியா பிளஸ் மார்க் டெஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வீக் ஏரியா பிளஸ் மார்க் டெஸ்ட் பிளஸ் அனலைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பசில் சால்விங், மார்க் டெஸ்ட் பிளஸ் அனலைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லி மார்க் டெஸ்ட்டை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நியூ டாபிக்ஸுக்கு பாய் சொல்லிடுங்க. நியூ டாபிக்ஸ் வேணவே வேணாம். இப்ப இதை படி நல்லா இருக்கும் அப்படின்னு வேணாம், அது வேணாம், எங்களுக்கு படிச்சதே போதும், அதை வச்சு நான் பாஸ் ஆகிக்கிறேன் அப்படின்ற ஸ்டஃபா நானா மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. சூப்பரா பாஸ் ஆயிடலாம். சரியா, ஜூலை மாசத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. புதுசா ஏதாவது கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எதையும் விட்டுறக்கூடாது. அதுக்கு முதல்ல கன்சிஸ்டன்சியை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. மார்க் டெஸ்ட், அனலைஸ் த மார்க் டெஸ்ட், ஸ்டடி ரிவிஷனு, மார்க் டெஸ்ட் அனலைஸ், மார்க் டெஸ்ட் அனலைஸ், ஸ்டடி ரிவிஷன், மார்க் டெஸ்ட் அப்படின்னு ரிப்பீட்டுன்னு இதுக்குள்ள சுத்துனீங்க அப்படின்னா ஜூலை மாதத்தை ப்ராப்பரா பயன்படுத்திடுவீங்க. SBI POவா இருக்கட்டும், IBBS POவா இருக்கட்டும், உங்க கையில இருக்கும். ப்ரிலிம்ஸ் கையில இருக்கும். அந்த ப்ரிலிம்ஸோட கான்ஃபிடென்ஸ்ல கிளர்க் எல்லாமே கிளியர் ஆகும். மெயின்ஸ் ஃப்ளோல இருக்கும். டக்குன்னு ஏதாவது ஒரு எக்ஸாமை தட்டி தூக்கி விட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரைடா சிங்கவுடிஸ், இதை மட்டும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஜூலை மாதத்தை விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா இந்த வருஷம் நீங்க கிராக் பண்ணி மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்ல சக்சஸ் ஸ்டோரி கொடுக்க போறீங்க அப்படின்னா ஐ வில் கிவ் சக்சஸ் ஸ்டோரி டு மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் ஷுவர்லி கிவ் சக்சஸ் ஸ்டோரி டு மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ்னு எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ்.